கலைகள் வாழி அருள்புரிவாய் கலைமகள பிரம்மரிஷி என்பவரோ அவருடைய மனைவியவா பொன்னூருகி பெருவாடியோ அண்ணவனும் தேவியோ அண்ணவனும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்வார் பிரம்மரிஷி என்பவரோ வாழ்ந்து வரும் காலத்தில் மண்ணிருக்க மனையிருக்க மண்ணார குறையும் இல்லை சொத்து இருக்க சொல்லிருக்க சொத்து இருக்க சொல்லிருக்க அவருக்கு சொத்தார குறையும் இல்லை அவருக்கு சொத்தார ஆண்டவனும் அம்மையும் உமையவன் வாழடியும் கொழுவிருக்க வைகுண்ட லோகத்திலே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி கொழுவிருக்க பிரம்மலோகத்தில் பிரம்மாவும் ஐமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரம்மலோகத்திலே ரிஷிமார்களின் தலைவனாக அதாவது பிரம்மலோகத்திலே 1000 மகரிஷிகள் இருந்தார்கள். 1000 மகரிஷின்னு சொன்னா மச்சமுனி, ரோமமுனி, கும்பமுனி, பரதமுனி, கோரக்கன், கொங்கணர், வாமதேவர், சத்புருஷர், கால மகாரிஷி, முருக்க மகாரிஷி, விருகண்ட ரிஷி, பண்டு மகாரிஷி, 1000 மகரிஷியிலே பிரம்மரிஷி என்று ஒருவர் உண்டு. அதாவது இவர்தான் இந்த ரிஷிமார்களின் தலைவனே இவர்தான். இந்த பிரம்மரிஷி என்பவருக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட இந்த பொன்னுருகி பெண்குடியாருக்கும் அந்த பிரம்மலோகத்திலே ஆடோ அடுத்து வந்த வீடு, சொத்து, சுகம், பால், பவுசு இருந்தாலும் இந்த பிரம்மரிஷியுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இறைவன் பூசையே செய்துகிட்டு இருக்காங்க. யாருடைய பூசையை? அதாவது இந்த பிரம்மரிஷிக்கு காலையில் எழுந்திருக்கணும், மூங்கி குளிக்கணும், ஈரத்தலையை துவத்தாம எடுத்த மூங்கி குளியாம நந்தவனத்திலே மலரெடுத்து இறைவனான பகவானுக்கு 4 கால பூசை, 6 கால பூசை, 7 கால பூசை என்று எல்லளவும் தவறாமல் இறைவன் பூசையை செய்யக்கூடியதுதான் இவங்களுடைய வேலை. யாருடைய வேலை? பிரம்மரிஷியுடைய வேலை. அதனால அந்த 4 பிரம்மரிஷி அந்த பிரம்மலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மரிஷியும் பகவானுடைய பூசையை செய்து கொண்டிருக்கிறார். கால பூசை, மால பூசை என்று கடமை தவறாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மரிஷிக்கு பேரை சொல்ல பிள்ளை இல்லை. அப்போ பிரம்மரிஷியாருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுருகி பார்த்தா, ஐயனே என் கனவா, ஈரேழு உலகமெல்லாம் இறையிழக்கக்கூடிய பகவானுடைய அடியார்களே ஒருவராக இருந்து ஏன் நமக்கு பிள்ளை இல்லை? அப்ப சொன்னா பொன்னுருகி சொன்னா, மன்னா பிள்ளை இல்லா அதிகம் ஒன்று மனக்கவலை அதிகம் பார்த்தானே
பொன்னூரு பிரம்மரிஷி இடமதில பிரம்மரிஷி இடமதில எங்க நவராஜமன்னா எஜமானி ரஜகிரிய என்ன மன்ன பாவம் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை கரிகரைக்கும் தேங்காய் கரிகரைக்கும் தேங்காய் கையேந்த பிள்ளை நிறகோடத்து தண்ணீர நிறகோடத்து தண்ணீர நிலம்ப பிள்ளையில் பிரம்மரிசி இடமதில பொன்னூரு சொல்லுவாரா பட்டியலில சாதம் போட்டார் வாரி உண்ண குழந்தை இல்லை கும்பாலில சாதம் போட்டார் மண்ண கூட உண்ண குழந்தை இடையில சாதம் போட்டார் இடையில சாதம் போட்டார் எடுத்து உண்ண குழந்தை மதலை ஒன்று இல்லை மன்னா கத்தரிக்க தோட்டத்தில் காய்கறிக்க குழந்தை மன்னா வெள்ளரிக்க தோட்டத்தில் எனக்கு விளையாட பிள்ளை அப்படியாக பிரம்மரிஷியாருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுரியானவள் அவ பிள்ளை இல்லாத கவலை ஒன்று கணவனாகப்பட்ட பிரம்மரிஷியிடத்திலே சொன்னா காலத்திற்கு காலவழி கல்மண்டபமும் தூரதுளை சுமப்பவருக்கு சுமை தாங்கிகளும் எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருந்தும் எவ்வளவோ தான தர்மத்தை செய்தார்கள் எவ்வளவோ தான தர்மத்தை செய்தும் ஏந்த பிள்ளை இல்லை அப்போது பார்த்தார் பிரம்மரிஷி அம்மா கோட்டையில் பெண் பிறந்தாலும் தரையிலே போட்ட விதி தப்பாது இன்னாருக்கு என்னவென்று எழுதி வைத்தவன் மூடம் கிடையாது பிறக்கும் போதே தரையில் எழுதியிருப்பான் அப்படின்னு இன்னாருக்கு என்னவென்று எழுதி வைத்தவன் மூடன் அல்ல எதற்கும் கவலைப்படாது குழந்தை இல்லாத கவலை கொண்டு நம்ம பிரம்மலோகத்திலே வடக்கு கொண்ட வாசலை இறைவரை நினைத்து ஒரு யாகம் வளர்க்கணும் யாகத்தை வளர்த்தாலாவது நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு பிரம்மரிஷியும் பிரம்மரிஷியாருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுரியும் பிரம்மலோகத்திலே வடக்கு கோட்ட வாசலை வந்து இறைவனை நோக்கி யாகம் வளர்க்க போறாங்க. யாகத்தை வளர்க்கணுமானா என்ன வேணும்? யாகம் வளர்ப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்தது. என்ன செய்தாங்க? அப்பா சாந்து கொண்டு தரை முழுகி சாந்து கொண்டு தரை முழுகி சந்தனத்தா கோலம்போ அவர் சந்தனத்தா கோலம்போ அப்பா பாடு கொண்டு தரை முழுகி பன்னீரால கோலம்போ மாவு கொண்டு தரை முழுகி அப்ப மாவு கொண்டு தரை முழுகி மஞ்சளையா கோலம் போட்டார். அவர் மஞ்சள் கொண்டு அப்போ கோலம் போட்ட இடமாறினை பிரம்மரிஷி என்பவர்தான். அத
ரிஷி கோலம் போட்ட இடத்திலே 1008 கும்பத்தை வைத்தார். அப்போ 1008 கும்பத்தை வைத்து அத்தனை கும்பத்துக்கும் தலைமை கும்பமாக சிவகும்பத்தை வைத்தார் பிரம்மரிஷி. அப்போ 1008 கும்பம் இருக்கு. 1008 கும்பத்துக்கும் தலைமை கும்பமாக சிவகும்பத்தை வைத்து சிவகும்பத்திற்கு மேலாக ஒரு செங்காவி அசுரத்தை உடுத்தி ஒரு செங்காவி அசுரத்தின் மேலாக ஒரு சிவரழிப்பு மாலையை போட்டு சிவரழி மாலையை போட்டு அதுக்கு முன்னாலே யாகம் வளர்க்க போறார். யாகத்தை வளர்க்கணும்னா என்ன வேணும்? 7 வகை எண்ணெய் வேணும், 21 வகை சுத்தி வேணும். அப்ப 7 வகை எண்ணெய்களை சேகரித்தார் பிரம்மரிஷி. எப்படி சேகரித்தார்? 7 வகை எண்ணெய், 21 வகை சுப்பி, அத்தி சுப்பி, அரசன் சிப்பி, ஆரஞ்சிப்பி, பாங்கு, கோம்பு, சந்தனக்கட்டை, 4 கோம்பு, 21 வகை சுப்பிகளையும் 7 வகை எண்ணெய். ஐயா, 4 என்ன கோம்பு என்ன, 4 என்ன கோம்பு என்ன, நல்ல ரசு பையன் 7 வகை எண்ணெய்களால் ஐயா 21 சுப்பிகளால் நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 7 வகை எண்ணெய், 21 வகை சுற்றியை போட்டு யாகத்தை போட்டு யாகத்தை வளர்த்தார். யார் வளர்த்தார்? அந்த பிரம்மரிஷி என்பவர்தான். யாகம் அது வளர்த்தாரோ அப்பம் பிரம்மரிஷி என்பவர்தான் யாகமாக வளர்க்கும் போது வடக்கு ஓட்ட வாசல்ல 7 வகை எண்ணெயை ஊற்றி 21 வகை சுத்தியை போட்டு யாகம் வளர்த்தார்கள். அப்ப யாகத்தை சுத்தி சுத்தி வாரார் பிரம்மரிஷி. அப்போ யாகம் அது வளரும் ஐயா, யாகம் அது வளரும் போது யாகத்தின் புகையதுதான் கைலாசம் வருவதையா. யாகத்தின் வகையதுதான் கைலாசம் வருவதையா. ஆடாத கைலாசமோ ஆடிடும் அசைந்திடும் நடுங்காத கைலாசமோ கிடுகிடு நடுங்குதையா. மாயந்தங்க பார்வதியா மரியவன பார்த்தாளே ஐயா இறைவா என்ன இறைவா, இறைவனாய பரம்பொருளே, ஏன் இந்த கைலாசம் புகையாக இருக்க என்ன காரணம்? காரணம் சொல்லுங்க ஐயா. அதாவது இத்தனை நாளும் கைலாசத்துல புகை கிடையாது. அப்ப ஏன் இந்த புகை வந்தது என்று உமையான் வாரதி கேட்ட போது இறைவன் சொன்னார், அம்மா பிரம்மலோகத்திலே வாழக்கூடிய ரிஷிமார்களின் தலைவன் நம்ம அடியாரில் ஒருவன்
அடியார்களை ஒருவராக வழங்கி வரக்கூடிய பிரம்மரிசிக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுரியாளுக்கும் பிள்ளை இல்லை. அதனாலதான் பகவானை நோக்கி தவம் இருக்கிறார்கள். பகவானை நோக்கி தவம் இருந்ததாலே இந்த பிரம்மரிஷியுடைய தவமானது யாகத்தை வளர்க்கும் போது யாகத்தினுடைய புகை கைலாசம் வந்தது. சாமி, பிரம்மரிஷி எதற்காக தவம் இருக்கிறார்? பிரம்மரிஷிக்கு அவருடைய கண்ணுக்கு பிறகு கடவுள் பூசையை செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. அப்படியா? கடவுள் பூஜையை செய்வதற்கு குழந்தை இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அந்த பிரம்மரிஷிக்கு பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மரிஷியுடைய ஏடுகளை புரட்டி பார்க்கும் போது, பிரம்மரிஷியாருடைய பிறவி பலனை பார்க்கும் பொழுது, பிரம்மரிஷியுடைய மனைவியாகப்பட்ட பொன்னுரிக்கு கருவிலே உருவாகி பிறப்பதற்கு குழந்தை வரம் கிடையாது. ஏன்னா கருவிலே உருவாகி பிறக்க பிரம்மரிஷியாருடைய மனைவி பொன்னுரிக்கு பிள்ளை வரம் இல்லை. அப்போ எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி குழந்தையாக பிறகு செய்து 12 வயதுக்குள்ள அவனை கைலாசத்தை விடுத்து பூலோகம் அனுப்பணும் அப்படின்னு விதி இருக்கு. அதனாலே எம்பெருமானாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை வரவழைத்து மாயவா கேசவா மதுசூதனா நீல நரங்காத்த நிறமுடையானே பிரம்மலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மரிஷிக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட பொன்னுரிக்கும் கருவிலே உருவாகி பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பிரம்மரிஷியாருடைய யாகத்திலே 1008 கும்பத்துக்கும் தலைமை கும்பமாக சிவகும்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு. சிவகும்பத்திலே நீர் ஒரு ஆண்மகனாக பிறக்கணும். அதை பிரம்மரிஷி வாரி எடுத்து 5 வயதில இருந்து அறம்பூசையிலே ஈடுபட்டு 12 வயதுக்குள்ளாக பகவான் பூசையை செய்ய மறந்து பூலோகத்து தெய்வமாக போகணும் விதி இருக்கு. அதனாலே நீர் இப்பவே போய் பிரம்மரிஷியாருடைய யாகத்துல போய் குழந்தையாக பிறக்கணும். இறைவா, எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் தான் போய் பிறக்கணுமா? கண்ணா, வேற வழி இல்லை. நீ போனாத்தான் அந்த காரியம் நடக்கும். நீ போய் வா. மாயவா கேசவா மதுசூதனா, நீனே போய் பிரம்மரிஷியாருடைய யாகத்துல போய் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னா அப்போது பார்த்தாரியம் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி பிரம்மரிஷியுடைய யாகமானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ பிரம்மரிஷியாருடைய யாகத்திலே 1008 கும்ப கலசங்கள் இருந்தது. 1008 கும்பத்துக்கும் தலைமை கும்பமாகப்பட்டு சிவகும்பத்திலே ஐயா எம்பெருமாளானவர் குழந்தையாக பிறந்தாரே. வில்லுப்பட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தையாக பிறந்த போது பார்த்தாரி பிரம்மரிஷி பகவானோட அருளாலே நமக்கு குழந்தை வாரம் கிடைத்ததென்று நமக்கு குழந்தை வாரம் பிரம்மரிஷியாகத்திய குழந்தையாக பிறந்த போது வாரி எடுத்தாள். 1008 கும்பத்திலும் தலைமை சிவகும்பத்திலே வந்து பிறந்தார் எம்பெருமான். உடனடியாக யாகத்தை சுத்தி தம்பிருந்த பிரம்மரிஷியானவரோ பகவானுடைய திருமையாலே நமக்கு ஒரு பாலகன் உழைத்தான் என்று பாரிமல்லை எடுத்தாரே. பாரிமல்லை எடுத்தாரே பலது கண்ணா முத்தமிட்டார்.
எடுத்தாரே இருபுறமும் பார்த்தார் பிரம்மரிஷி அவன் கண்ணத்தோட கண்ண வைத்து கனிவாய் முத்தமிட்டார் மார்போடு மார்பணித்தார் அறிமுகத்தில் முத்தமிட்டார் 1008 கும்பத்திலும் தலைமை கும்பமான சிவகும்பத்திலே வந்து பிறந்த மகனுக்கு அப்போ சிவ கும்பத்திலே பிறந்த பிள்ளை சிங்காரி அஸ்திரம் உடுத்தி கழுத்திலே ஒரு அழகான ருத்ராட்ச மாலையோடு சிவாம்சத்திலே பிறந்திருக்கிறது. அந்த சிவா அம்சத்திலே பிறந்த மகனை சிரிச்ச முகத்தோடு வாரி எடுத்தார் பிரம்மரிஷி. வலது கண்ணத்திலே முத்தமிட்டு ஏந்தி எடுத்து இருபுறத்திலே முத்தமிட்டு, அம்மா ஏ பொன்னுருகி, பகவானுடைய கருணை ராஜ்யத்தானே நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறான். இந்த பாலகனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பிள்ளைக்கு கருவீர்க்க வந்த பெருமானே வந்து குழந்தையாக பிறந்ததாலே பிரம்மரிஷியாருக்கும் பொன்னுரியாருக்கும் பிள்ளை இல்லாத மலட்டு பட்டத்தை மாற்றவே மாயக்கண்ணன் பெருமான் 1008 கும்பத்திலும் தலைமை கும்பமான சிவகும்பத்திலே பெருமாள் பிறந்ததாலே அவனுக்கு செல்ல மகன் பிராமணிதான் என்று பெயர் கொடுத்தார் பிரம்மரிஷி. பெயர் கொடுத்தார் செல்ல மகன் பிராமணிதான் கொடுத்தார் பிரம்மரிஷி. பிராமணி தாயான பொன்னுருகி மாறி எடுத்தாரே வலது கண்ணும் முத்தமிட்டார் இருவரும் முத்தமிட்டார் கண்ணத்தோட கண்ணம் வைத்து கனிவாய் முத்தமிட்டார் மார்போட மார்படை மணிமுகத்தில் முத்தமிட்டார் செல்ல மகன் பிராமணி பூமியில விட்டமானா பொறுப்பாகும் என்று கரையறிய விட்டமானா கண்ட கால்கள் நோகும் பிராமணி பாலகன் செல்ல மகம் பிராமணி 6 மாதம் ஒரு வயதா 3 தவண்டுவாரா செல்ல மகம் பிராமணியும் 2 நல்ல வயது நடந்து வார பிராமணிதான் 3 வயது ஆச்சு முடியறைக்கு காடு அப்போ இறைக்கு காகமதோ பறக்காது பறக்காது அப்பனை சுட்டு வந்து வரக்காது வரக்காது ஒரு வீலாந்தாது நாளாவது சாமம் போல
அதாவது இந்த பிராமணிக்கு ஒரே ஒரு ஆண்டவன் பூசையே மறக்க மாட்டான். சோறு ஒண்ணு வளர்ந்தாலும் சுக்கேசன் பூசையே மறக்க மாட்டான். 4வது சாமத்தில் எழுந்திருக்கணும். காகம் பறக்காது கருங்குருவி ஆண்டாது, சிட்டு பறக்காது சிறுகுருவி ஆண்டாது. 4வது சாமத்திலே பூமலர பறிப்பான். நந்தவனத்திலே வந்து பூக்குடையை போட்டு இறைவனுடைய லிங்கத்துக்கு பூசை செய்துட்டு இருக்கான். 4 கால பூசை, 6 கால பூசை, 7 கால பூசை இல்லவும் தவறாமல் இறைவன் பூஜையை செய்துட்டு இருக்கான். இது செய்து வந்த பூஜையினுடைய பலனாலே இந்திரன் பட்டம் பறிபோகிறது. அதாவது இந்திரனுக்கு இந்திர பட்டம் பறிபோகி, இந்திரன் பட்டம் பறிபோகி இந்திரன் பட்டம் பிரம்மரிஷியான மகனாகப்பட்ட இந்த பிராமணிக்கு கிடைக்கிறது. அப்போ பார்த்தா ஆஹா, அப்போது இந்திர பகவான் கைலாசம் வந்தான். இறைவா, லோகநாயகா, தேவதேவா, தெய்வ பெருமானே, பிரம்மரிஷியாருடைய மகனாகப்பட்ட இந்த பொன்னுருகியாருடைய மகனாகப்பட்ட பிராமணி காலபூசை மாலபூசை என்று கடமை தவறாமல் செய்து வந்த காரணத்தாலே அவனுக்கு இந்திர பட்டம் கிடைக்கிறது. எனக்கு இந்திர பட்டம் பறிபோகிறது. இறைவா, காலகாலமாக நான் அல்லவோ உனக்கு பூஜை செய்திருக்கிறேன். காலகாலமாக நான் அல்லவோ இந்திரனாக ஆண்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்திரன் பட்டம் போய் நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாந்த பிராமணி. அவனுக்கு அந்த பட்டம் கிடைச்சா நான் வாழ்ந்ததுக்கே பேசணும் இல்லை என்று கண்ணீர் விட்டு அழும்போது பார்த்தார் இறைவன். அப்பா, அந்த பிராமணியாருடைய தலையெழுத்தை பார்க்கும்போது 12 வயசு வரைக்கும் தான் பகவானை நோக்கி தவறுக்கணும். 12 வயதுக்கு பிறகு பூலோக தெய்வமா போடும் விதி இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு வயசு 12 ஆச்சு. இப்போ மாசி மாதம் சிவராத்திரி வரும். சிவராத்திரி அன்று ஒழுங்கா 4 கால பூசை, 6 கால பூசை, 7 கால பூசை, அத்தனை பூசையை ஒழுங்கா செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த பிராமணி பாலகனுக்கு தான் இந்திர பட்டம்.
அந்த பூஜையை செய்ய விடாம எப்படியாவது பூஜையை முடக்கினான். அதனால அவன் பூஜையை முடக்கிட்டோம்னு சொன்னா நமக்குத்தான் அந்த இந்திரப்பட்டம். அதனால சாமி அவன் பூஜையை முடக்கணும் சொல்லி எப்படி முடக்க வழி சொல்லுங்க. சிவராத்திரி அன்று அவன் எந்திரிப்பது எப்போது 4வது சாமம். ஆனா அன்னைய பார்க்க சாமனோட சாமம் சரிசான வேலை, நஞ்சி ஓட்டா நஞ்சருக்கும் நடைச்சான வேலை, கொடி ஓட்டா கொடியருக்கும் கொடிய சோழ வேலை, செஞ்சேவல் வடிவம் கொண்டு ஏ இந்திரா உன்னுடைய பட்டம் தானே வடிவக இருக்கு. உனக்கு இந்திர பட்டம் கிடைக்கணும்னா நீ செஞ்சேவல் வடிவம் கொள்ளணும். அந்த பிராமணியுடைய கோட்டையில சிறகு தட்டிக்குவோம். அப்போ நம்ம பகவான் பூஜை செய்வோம் அப்படின்னு பூக்குடையும் கையுமாக நந்தவனத்துக்கு வருவான். அப்பம் பார்க்க பூக்கள் எல்லாம் மலராது. கங்காதேவி முடிக்க மாட்டா. என்னடா எப்போதும் மலர வந்தோம், ஏன் கங்காதேவி முடிக்க பூக்கள் எல்லாம் மலரல அப்படின்னு நினைக்கும் போது மாயவன் என் பெருமானும் ஆண்டவன் சிவபெருமானும், மாயவன் கிருஷ்ண பரமாத்மாவும் ஆண்டவன் சிவபெருமானும் மானம் கலையுமாக ஆடும். மானம் கலையும்னா ஆண்மான் பெண்மானாக 2 பேரும் மானம் கலையுமாக ஆடும்போது அந்த பிராமணி வருவான். மாநாட்டத்தை பார்ப்பான், மறைவன் பூசையை மறப்பான். கலையாட்டத்தை பார்ப்பான், கடவுள் பூசையை மறப்பான். கடவுள் பூசையை மறந்து வெள்ளி கூடையை தலைக்கு வச்சு அசந்து உறங்கிடுவான். அவன் அசந்து உறங்கும் போது அவன் பூஜை என்ன செய்யணும்? தேவாதி தேவெல்லாம் வில்வ மரத்தை உண்டாக்கி வில்வ இலைய பறிச்சு பூக்களை போட்டு பூஜையை முடிச்சிருவான். அப்படின்னா அப்ப ஆட்டம் என்று சம்மதித்து அப்போ பார்த்தாலே இந்திரந்தா பார்த்தாலே இந்திரந்தா சாமரடு சாமம் அப்ப சகிதானே அப்ப சிவராத்திரி கிழமையே அப்ப நந்தி போட்ட நெஞ்சருக்கோ அந்த நடிச்சாம வேலையிலே செஞ்சேவல் வடிவம் கொண்டு அவன் சிறகு கட்டி பிராமணி கோட்டையில அவன் சிறகு கட்டி கூறும்போது பார்த்தான பிராமணியா 4வது சாமமாச்சே பூசை செய்ய வேணும் என்று பூக்குறையும் கையுமாக கையுமா ஆராணி பிராமணியோ பூக்குறையும் கையுமாக ஆராணி பிராமணியோ தலைவாசல் வாரபோது அவன் தலையே கட்டிடுமா வாசல் விட்டு மாறபோது வாசல் கட்டிடுமா திருவடிய வாரபோது காகம்பது வளம்பாய கடுகுருதி இளம்பாய நந்தவனத்துக்கு வந்தான்.
பூக்கள் எல்லாம் மலர மொட்டுகளாக இருக்கு கங்காதேவி முடிக்க இது என்னடா மோசமா இருக்கு கங்காதேவி முடிக்கலையே பூக்கள் எல்லாம் மலரையே அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னு வரும்போது அப்பமா ஆண்டவன் சிவபெருமானும் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியும் பெருமானும் மானும் கரையுமாக நடனமாடினாங்க. பார்த்தான் ராமணி ஐயா மானாண்டத்தை கண்டாரே மானாண்டத்தை கண்டாரே மறையும் பூசைய மறந்தாரே வில்லுப்பட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளி கூடைய தாயி வச்சான் தங்க துரட்டிய பக்கத்துல போட்டான் அசந்து உறங்கிட்டான். தேவாதி தேவரெல்லாம் பில்வ மரத்தை உண்டாக்கி பில்வ இலைய பறிச்சு பகவானுடைய பூக்களை போட்டு பகவானுடைய லிங்கத்துக்கு பகவான் பூசையை முடிச்சுட்டாங்க. பிராமணியுடைய பூசை முடங்கி போச்சு. அப்போ வெள்ளி உதயமாக நேரமாக பூசையது முடங்கி போச்ச கண்ணீர் விட்டு அழும்போது கடவுளான சிவபெருமான் பிராமணி அழும்போது பகவானுக்கு மனசு இல்லாம ஆண்டவன் சிவபெருமானும் அச்சுதனையும் பெருமானும் சுய சொருவத்தை எடுத்து உன் பூசையை முடக்கியது நாங்கதான். பிராமணி நீ கவலைப்படாத உன் பூசையை முடக்கியது நாங்கதான். என் பூசையை முடக்கி உங்களை விடுவேனா விடுவேனா அப்படின்னு சிவனையும் பெருமானையும் சேர்த்து அணைத்து பிடித்தான். சிவனையும் பெருமானையும் சேர்த்து அணைத்து பிடித்ததாக உனக்கு சிவனை இந்த பெருமான் என்று சிவனை இந்த பெருமான் என்று ஐயா சிவபெருமான் கொடுத்தான். அம்மா போடுங்க அம்மா ஒரு போடவ அம்மா பொன்னான மணி போடவ இந்த சிவனை இந்த பெருமான் என்று ஒரு காவி வேசி யோக வேசி ஐயா காவி வேசி யோக வேசி ஒரு தந்த பரமுக மண்டலமா அம்மா போடுங்க அம்மா ஒரு போடவ அம்மா பொன்னான மணி போடவ சிவனை இந்த பெருமான் அந்த சிவபெருமான் கொடுத்தால் உமக்கு தங்கத்தால பூரா காத்து காரணமா உமக்கு வெள்ளியான பூமி உள்ளா உமக்கு விளமறியா காரணமா ஐயா சிவனை இந்த பெருமானுக்கு ஒரு பொன்னாட பூரா ஒரு பொன்னமா பூசாமா மாலைகளா அம்மா போடு அம்மா ஒரு போலவ அம்மா பொன்னாட மணி போலவ சிவனை இந்த பெருமானுக்கு காவி வேசி யோக வேசி ஒரு தங்க பரமுக மண்டலமா மாலைகளா ஒரு மாட்டிர போல் ஒரு கையில
போடுங்கம்மா ஒரு கோடவை நீங்க சிவனைந்த பெருமானுக்கு தங்கத்தார போடுவோலா யானை வந்தைய போடுவியா ஆயிரத்தெட்டு தேவாலயம் அண்ணாகி சிவனைந்தார் அம்மா சிவனைந்த பெருமான் வேலையாட்ட சிவனைந்த பெருமானுக்கு பீடம் போட்டு சிவன் பான பொங்கலிட்டு சிங்கிலாய பணி போடமா அம்மா போடலம்மா போடலம்மா ஒரு போடல அம்மா ஒரு போடல பொண்ண மணி அனுப்பி வைத்தார் ஆயிரத்தெட்டு தேவாலயம் அண்ணாவி அண்ணாவி சிவனைந்தா சிவனைந்த
பெருமாளும் காசியில சீதமானி வாராறு உருவமா அப்படியாக சிவனைந்த பெருமாளோ 1008 தேவாலயம் அண்ணாடி சிவனைந்த பெருமாளாக கைலாசத்திலே நான் சிவனாகவும் பூலகத்திலே நீ சிவனாகவும் புகழான் என்று சொல்ல போது நான் ஒத்தையில போக மாட்டேன் எனக்கு தம்பி வேண்டும் இது சிவனைந்தா கேட்டபோது பார்த்தாரே சிவபெருமா நீயும் சீராணி சிதம்பரத்தில் சிதம்பர தாண்டவனாக ஆசையில வாசையில ஒரு பாலையா வில்லுப்பட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவு பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா குடவாயுடைய சேவை செய்தார். சிவனாருடைய அம்மையுடைய பார்வதியோ தம்பியான எங்கே சிவாசி பாறைவழி புத்தகுடு ஆழ்வாக்குறிச்சி ஆயமூரு காணாங்க அமரகுமிட்டு பாவராச கடமதில பாவராச பெருமாளையோ உலகமால சேர்வு செய்தார். 5 மலை பொய்யில ஐயன் சொல்லி முத்தையனாசரில போடுகையா சொல்லி முத்தையா ஐயன் மேல வாசல் தனாரில நமது பெரிய சுவாமியோட வாசலிலே சிவனாருக்கு அவர் நிலையம் போட்டு கொடுத்தார். வாசலிலே மேலவாசல் கண்ணறிய சிவனைய திருவானம் தேவியுமையவர் பார்வதியோ தம்பியான அழைத்து கொண்டு எங்கே எங்கே போகும் என்று சிவனாரோட கூட்டமெல்லாம் ஆரை வேசி யோக வேசி மீனாட்ச மாலைகளா மாத்திரம் போல் வலது வையாலே ஜபமாலையா
ஐயா ஜபமாலையா இடது கையாலே காண்கரமா பன்னீர் மாதவாமி வாசலியா ஐயா பன்னீரோட சுவாமியோட வாசலில வந்தனோடு சிவனைங்க பெருமாளும் இருளப்ப சுவாமியுண்டா ஆடுதையா பாடுதையா ஆதாயி ஓடுதையா பன்னீர் மாட சுவாமி ஓடி வந்தார் ஏழுகுடி சாஸ்தாவும் ஓடி வந்து நீர் ஆடாதே பாடாதே அண்ணாடி சிவகரை பெருமாள் ஐயா தெட்டி கண்டோ பந்தியில கிழக்கே வந்த திருமுகமாய் இது சிவகரைங்க திருமாலோ தேவி உமையவள் பார்வதியோ ஒரு நிலையம் அப்போ சொல்லவோ இந்த தம்பியான சுவாமி ஒரு நிலையம் போட்டார்கள் அப்போ சிவனாரோட கூட்டமெல்லாம் அண்ணாமி சிவகரைங்க பெருமாளுக்கு நாடாவது சாமோட மகள் செய்யாத சிறந்தான் ஒடுத்தி உனக்கு செவ்வேறிய மாலை போட்டு ஒரு சிவன்பாய் பொங்கலிட்டு உனக்கு சிறப்போடு உனக்கு உடை கொடுத்தான்